வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, கோவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். பிப்ரவரி மாதம் 27ஆம் இன்றைய சிந்தனைக்கு சமுதாயத்தினிடையே நட்பு கெட காரணம் என்ற தலைப்பில் அர்த்தம் கூறியுள்ள சிந்தனையை சிந்திக்கும். மக்களிடம் சிந்தனையாற்றல் வளர்ந்துள்ள இக்காலத்தில் போர் தேவையே இல்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு குழுவினிடம் உலக நாடுகளின் எல்லை கோடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை ஒப்புவித்துவிட்டு எந்த நாடும் பிற நாட்டுக்கு அஞ்சாமலும் பிற நாட்டை பகைக்காமலும் வாழலாம். மனித சமுதாயத்தில் வாழ்வின் வளங்கள் அனைத்தையும் போர் அழிக்க வல்லது. ஆதிகால மக்களிடம் சிந்தனை வளராத காலத்தில் அவர்கள் விலங்கினத்தை போன்று பிற உயிரை துன்புறுத்தியே வாழ்ந்த காலத்தில் தோன்றிய முரட்டு செயல்தான் போர். அக்காலத்தோடு இக்காலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் மனிதனின் சிந்தனை எவ்வளவோ உயர்ந்திருக்கிறது. நிலவுக்கு பயணம் செய்யவும் கம்ப்யூட்டர் சாதனங்களை தினசரி வாழ்வில் பயன்படுத்தவும் மனிதனின் அறிவு உயர்ந்துள்ளது. இந்த காலத்திலும் போர் மனித சமுதாயத்தில் உருவாகின்றது. மக்களை சீர்குலைய செய்கிறது என்றால் இது பெரும் தவறாகும். போரினால் எத்தனை மனித உயிர்கள் துன்பமடைகின்றன, நாசமடைகின்றன என்று எளிதாக அனைவரும் உணரலாம். மனித குல வாழ்வை சீரமைத்துக் கொள்ள பொருள் உரிமை சட்டங்கள், எளியவரை வலியவர்கள் தாக்கி துன்புறுத்தாமல் காக்கும் சமுதாய நல சட்டங்கள், இவற்றை இயற்றவும் நிர்வாகம் செய்யவும் அரசியல் முறையில் சிறந்து உயர்ந்துள்ள காலம் இது. இறைநிலையை உணர்த்தி அறநெறியை போதித்து வாழ்க்கை ஒழுக்கத்தையும் பண்பாட்டையும் காப்பதற்காக இக்காலத்தில் எத்தனை மதங்கள் தோன்றி செயலாற்றி வருகின்றன. இன்னமும் பல உயிர்களை வருத்தியும் கொன்றும் அவர்கள் உடைமைகளை அழித்தும் நீடித்தும் வரும் போர் உலகில் இருக்கிறதென்றால் தவறு எங்கே இருக்கின்றது? ஆட்சி முறையில் பொறுப்பின்மையும் மத தலைவர்களிடையே உண்மையான கடவுள் உணர்வின்மையும் அன்றோ காரணம் என்று அருத்தந்தையவர்கள் சமுதாயத்தில் நட்பு கெடுவதற்கு காரணத்தை கூறியுள்ளார். இந்த அறிவியலும் கணினியும் மிக அதிகமாக நம்முடைய நாளது செயல்பாடுகளில் வந்துவிட்ட நிலையில் நாம் பல்வேறு விதங்களில் வாழ்க்கையில் அமைதியாகவும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்கு நாம் அறிவினை பயன்படுத்தலாம். ஆனால் இந்த போர் என்பது மனிதரிடையே உயிர்களை கொன்று குவித்து விளைவிப்பதன் தன்மையை இன்றும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். இதனால் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு நாடும் மகிழ்ச்சியையோ வளர்ச்சியையோ காணவில்லை என்பதையும் நாம் உணர்ந்திருக்கிறோம். எனவே இவை உணர்ந்து உலகெங்கும் போர் என்பதை தவிர்த்து அமைதியோடும் அன்போடும் வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வல்லமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுவது மாலதி சுப்பிரமணியன். நன்றி. வாழ்க வளமுடன்.